ஹெல்த்தியான டேஸ்ட்டான ராகி பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கங்க. 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி எதுவும் இல்லாமல். இதில் 1 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு பால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இது சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். கையில் உருட்டி லைட்டாக தட்டிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வேகறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இதில் கத்தியில் பின்னாடி திருப்பி லைட்டாக கோடு மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் ப்ளைனாக இருக்காமல் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இட்லி சட்டியில் தட்டில் ஓட்டை இருக்கங்காட்டி நான் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட்டை எல்லாத்தையும் அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இட்லி சட்டியில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு சின்ன திரவை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனை உள்ளே வச்சு ஒரு 35 மினிட்ஸ், அதாவது 35 நிமிஷம் அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில், ரொம்ப லோவாக இருக்கணும், அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பரான ராகி பிஸ்கட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.